Hi everyone. இன்னைக்கு வீடியோ டியூட்டோரியல்ல நம்ம MySQLல having clause எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ having clause எப்போ யூஸ் பண்ணுவோம்னா group by clause கூட தான் நம்ம having clause யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த having அப்படின்றதோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி group byல நம்ம sum, count, minimum, maximum, average இந்த மாதிரி aggregate function யூஸ் பண்ணி எப்படி டேட்டாஸை வியூ பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கூடயே ஹேவிங்ன்ற க்ளவுஸையும் யூஸ் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இப்போ நம்ம குரூப் பண்ண ஆப்ரேஷனில் ஹேவிங் அப்படின்ற ஒரு கிளாஸ் கொடுத்தோன்னா அது அந்த குரூப்பில் அந்த மாதிரி வேல்யூ இருந்தால் அந்த இது அவுட்புட் ரிட்டர்ன் ஆகும், இல்லைன்னா அவுட்புட் ரிட்டர்ன் ஆகாது, எம்டி செட் அப்படின்னு வரும். ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்ணுறோன்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன், எக்ஸ்பிரஷன், வேர் கண்டிஷன், ஹேவிங் கண்டிஷன் இதெல்லாம் தான் கொடுக்குறோம். ஸோ வேர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறது இல்லாமல் இதில் ஹேவிங் கண்டிஷனையும் நம்ம கூடவே சேர்த்து கொடுக்குறோம். அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி எல்லா அக்ரிகேட் ஃபங்க்ஷனும் இருக்கும். எக்ஸ்பிரஷனில் எந்த காலமில் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த காலம் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். வேர் கண்டிஷன் அது ஆப்ஷனல் தான், பட் அது எந்த ரெக்கார்டை செலக்ட் பண்ணுன்றதுக்காக கொடுக்கறது தான் வேர் கண்டிஷன். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னா ஹேவிங் கண்டிஷன் இருக்கு. ஸோ ஹேவிங் கண்டிஷன் எதுக்காக அப்படின்னா அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை நீங்கள் எடுத்து வியூ பண்ணும், இல்லைன்னா உங்களுக்கு அவுட்புட்டாக உங்களுக்கு ஷோ பண்ணணும்னா அந்த குரூப்பில் இருக்கிற நீங்கள் ஹேவிங்கில் கொடுக்குற கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் வியூ ஆகும். ட்ரூவாக இல்லைன்னா உங்களுக்கு ரிசல்ட் வியூ ஆகாது. ஸோ இப்போ நம்ம குரூப் பையில் எப்படி ஹேவிங்கை சேர்த்து யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வேர்ல்டுன்ற டேட்டா பேஸில் சிட்டி அப்படின்ற டேபிள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டேபிளில் ஐடி, நேம், கண்ட்ரி கோட், டிஸ்ட்ரிக்ட், பாப்புலேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா செலக்ட் நேம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுக்குறீங்க. ஸோ செலக்ட் நேம், டிஸ்ட்ரிக்ட், பாப்புலேஷன் ஃப்ரம் சிட்டி, வேர் கண்ட்ரி கோட் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு ஐஎன்டி அப்படின்னு கொடுக்குறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெக்கார்ட்ஸில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ 341 rows இன் செட் வருது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணின கண்டிஷனுக்கு இந்தியாவில் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த டேட்டா பேஸில் இருக்கிற இந்தியா அப்படின்ற கண்ட்ரி கோடுக்கான வேல்யூஸ் மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ கண்ட்ரி கோட் இந்தியா அண்ட் டிஸ்ட்ரிக்ட் நான் தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அதோட நேம்ஸ் கொடுத்து அதோட பாப்புலேஷன்ஸும் வியூ ஆகுது. ஏன்னா நீங்கள் நேம், டிஸ்ட்ரிக்ட், பாப்புலேஷன் தான் வியூ பண்ணணும்னு செலக்ட் கமெண்டில் கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் நேம்னு கொடுத்துட்டு இதில் குரூப் பையும் ஹேவிங்கும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ செலக்ட் நேம் ஆஃப் சம் ஆஃப் பாப்புலேஷன்னு கொடுக்குறேன். ஸோ சம் ஆஃப் பாப்புலேஷன் நீங்கள் கொடுத்துட்டு ஆஸ்ல அந்த பாப்புலேஷன் என்னவா வியூ ஆகணும்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்னு இது வியூ ஆகணும்னு நம்ம ஒரு நேம் கொடுத்துருக்கோம். அப்போ பாப்புலேஷன்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு டோட்டல் பாப்புலேஷனில் உங்களுக்கு ரிசல்ட்டை அவுட்புட் ஷோ பண்ணும். ஃப்ரம் சிட்டி அப்படின்னு கொடுத்துரும். ஸோ ஃப்ரம் சிட்டின்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேர் கண்டிஷன் இல்லைன்னா குரூப் பை கண்டிஷன் கொடுக்கலாம். இப்போ நான் குரூப் பை ஆஃப் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஹேவிங்கில் என்ன கொடுக்குறேன்னா சம் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் கிரேட்டர் தேன் அப்படின்னு கொடுத்து 2 lakh கொடுக்குறேன். ஸோ 2 lakh அதிகமாக இருக்கிற பாப்புலேஷன்ஸ் மட்டும் இதில் வியூ ஆகும். ஸோ நேம் டோட்டல் பாப்புலேஷனில் வியூ ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1600 சம்திங் டேட்டாஸ் வியூ ஆகிருக்கு. இப்போ 2 lakhsன்னு கொடுத்தனால அந்த டோட்டல் பாப்புலேஷனில் அவ்வளோ வியூ ஆகிருக்கு.
ஸோ சிட்டி குரூப் பை அப்படின்னு சொல்லிட்டு ஹேவிங்கில் நம்ம இப்படி கொடுத்துருக்கோம். ஸோ இது 2 லேக்குக்கு கீழே கொடுக்கணும், இல்லை வந்து இதை ஒரு 5 லேக்காக கொடுக்கணும், இல்லை லெஸ் தேன் வேறு ஏதாச்சும் கொடுக்கணுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை இதில் வேர் கண்டிஷன் ஆட் பண்ணணுன்னா கூட நீங்கள் வந்து என்னென்னு கொடுக்கலாம், வேர் country code equal to IND அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ கொடுத்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் இருக்கிற 2 lakhs பாப்புலேஷன் இருக்கிற சிட்டி நேம்ஸ் மட்டும் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நேம் டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம கொடுத்த குரூப்புக்கு ஒரு டூப்ளிகேட் காலம் வந்து கிரியேட் ஆகி அந்த ரிசல்ட் எல்லாம் வியூ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கண்ட்ரி கோடுக்கு பதிலாக டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடுன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ 2 lakhs எபோவ் இருக்கிற பாப்புலேஷனில் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடுன்னு இருக்கிறது மட்டும் வியூ ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் லார்ஜர் டேட்டா பேஸில் இருந்து நீங்கள் குரூப் பண்ணி டேட்டாஸை வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் சம் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் மட்டும் நம்ம கொடுத்து இங்கே ஆப்ரேஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து செலக்ட் நேம் சம்முக்கு பதிலாக கவுண்ட் அப்படின்னு கொடுத்து ஆஸ்ட்ரிக் கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து ஆஸ் NOS நம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஏன்னா எவ்வளோ கவுண்ட் அப்படின்னுன்றது தான் NOSல கொடுக்குறோம். ஸோ இங்கே வேர் கண்டிஷனில் வந்து நீங்கள் கண்ட்ரி கோட் கூட கொடுத்துக்கலாம். ஸோ குரூப் பை நேம் ஹேவிங் சம் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் கிரேட்டர் தேன் 2 lakhs அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து உங்கள் ஹேவிங் கண்டிஷனில் என்னென்னு மாற்றுறீங்கன்னா ஹேவிங் பாப்புலேஷன் is greater than 5 lakhs அப்படின்னு மாற்றுறேன். இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாப்புலேஷன் இன் ஹேவிங் க்ளவுஸில் வந்து அன்னோன் அப்படின்னு வருது. ஏன்னா வந்து அந்த டூப்ளிகேட் ஆஸில் வந்து NOSன்னு சேவ் பண்ணியிருக்கிறதுல தான் ஹேவிங் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அது கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் வந்து ஹேவிங் வந்து ஃபஸ்ட்டு டேட்டாஸ் செலக்ட் ஆகி கவுண்ட் ஆகி NOSல வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அப்புறம்தான் வந்து இந்த ஹேவிங்கில் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இப்போ ஹேவிங் கொடுக்காத நான் வெறும் குரூப் பை மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு கவுண்ட் தான். ஏன்னா இதில் டூப்ளிகேட் இல்லாதனால ஈச் அண்ட் எவ்ரி நேம்க்கு வந்து உங்களுக்கு சிட்டி நேம்க்கு 1 தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா இந்த சம்க்கு பதிலாக மேக்ஸிமம் அப்படின்னு கொடுக்குறீங்க. ஸோ மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு இருக்குது. குரூப் பை நேம் ஹேவிங் சம் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் ஸோ இதில் வந்து ஏன்னா நான் மேக்ஸிமம் ஆஃப் பாப்புலேஷனை தான் கொடுத்துருக்கேன், அதனால் அங்கேயும் மேக்ஸிமம் ஆஃப் பாப்புலேஷன் மாற்றணும். ஸோ இப்போ வந்து 2 lakhs அண்ட் எபோவ் இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் மட்டும்தான் வியூவாக இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் 4 lakhs எபோவ் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதே இதில் மேக்ஸிமமாக 4 lakhs மட்டும் இருக்கிறது வந்து வியூ ஆகிருக்கு. 3 lakhs இருக்கிறது 2 lakhs இருக்கிறது வந்து வியூ ஆகும்போது மேக்ஸிமம் வேல்யூ 2ஆக எடுத்துக்கும். இதே 4 lakhsன்றது வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து 4ஆக எடுத்துக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மினிமம் அப்படின்றது இதுலேயே இருக்கிற மினிமம் லீஸ்ட் வேல்யூஸை எடுத்து பிரிண்ட் ஆகும். ஸோ கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒன்று தான். உங்கள் மினிமம் ஆஃப் பாப்புலேஷன் கிரேட்டர் தேன் 44 lakhs இருக்கிற டேட்டா மட்டும்தான் வியூ ஆகும். ஸோ இங்கே வந்து நான் மினிமம் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் லெஸ் தேன் 50,000 கொடுக்குறேன். அதில் மாதிரி எந்த டேட்டாவும் மேட்ச் ஆகாதனால எம்டி செட்னு வந்துடுச்சு. இதே நான் வந்து 1 lakh அப்படின்னு கொடுக்குறனால 2 டேட்டா மட்டும் உங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா மினிமம் ஆஃப் பாப்புலேஷனில் வந்து டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடுல வந்து குரூப் பண்ணி ஹேவிங் பார்க்கும்போது பாப்புலேஷன் லெஸ் தேன் வந்து 1 lakh இருக்கிறது வந்து 2 சிட்டி தான்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுலேயே மினிமம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியாச்சு, மினிமம் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஆவரேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆவரேஜ்ன்றப்ப என்ன ஆகும்னா எல்லாம் ஆட் ஆகிட்டு உங்களோட ஆவரேஜ் வேல்யூ வந்து இதில் வியூ ஆகும். ஸோ இப்போ ஆவரேஜ் ஆஃப் பாப்புலேஷன் ஆஸ் டோட்டல் பாப்புலேஷன் ஃப்ரம் சிட்டி வேர் டிஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டு தமிழ்நாடு அப்படின்னு இருக்கு. ஸோ குரூப் பை நேம் ஹேவிங் ஆவரேஜ் ஆஃப் பாப்புலேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் பாப்புலேஷன்லேயும் வந்து இந்த 2 வேல்யூ தான். ஏன்னா 1 லேக்குக்கு பிலோ இருக்கிறது இது 2 தான். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஹேவிங்கில் ஆவரேஜ் ஆஃப் பாப்புலேஷன்ஸை மாற்றினீங்கன்னா மேபி உங்களுக்கு வேறு டேட்டாஸ் வந்து வியூ ஆகும். இதில் கண்ட்ரி கோட் வந்து நான் இந்தியா டிஸ்ட்ரிக்ட் பதிலாக கண்ட்ரி கோட் கொடுத்துட்டு பாப்புலேஷனில் வந்து நான் ஆவரேஜ் ஆஃப் பாப்புலேஷன் வந்து என்னென்னு கொடுக்குறேன்னா கண்ட்ரி கோட் ஸ்பெல்லிங் தப்பு, அதனால் ஸ்பெல்லிங் மாற்றிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூஸ்க்கு மேட்ச் ஆகிற ஆவரேஜ் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணி வியூ ஆகுது டோட்டல் பாப்புலேஷனில். ஸோ ஹேவிங் ட்ரூவாக இருக்கிற வேல்யூஸ் மட்டும்தான் இந்த குரூப் பையில் வந்து வியூ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து 5 lakhsக்கு பதிலாக இப்போ நான் வந்து என்னென்னு கொடுக்குறேன்னா 10 lakhs அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 10 lakhsன்னு கொடுத்தா நம்மளுக்கு எவ்வளோ டேட்டாஸ் வந்து வியூ ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ மொத்தமாக இந்தியா அப்படின்ற கண்ட்ரி கோடில் மேட்ச் ஆகிற கண்டிஷனில் ஹேவிங் 10 lakhs அண்ட் எபோவ் அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ கண்ட்ரி கோட் லாங்குவேஜ் அப்புறம் பாப்புலேஷன் பர்சன்டேஜ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம இந்த டேபிளில் கண்ட்ரி லாங்குவேஜ் அப்படின்ற டேபிளில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணலான்னா செலக்ட் கண்ட்ரி கோட் கவுண்ட் ஆஃப் ஆஸ்ட்ரிக் கொடுத்துட்டு ஆஸ் மோஸ்ட்லி யூஸ்டு லாங்குவேஜ் அப்படின்றதுனால நான் மோஸ்ட்லி யூஸ்டுன்னு ஒரு காலம் க்ரியேட் பண்ணி வியூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் சிட்டி குரூப் பை கண்ட்ரி கோட். இப்போ பார்த்தீங்கன்னா 232 வந்து வியூ ஆயிருக்கு. அதில் வந்து நம்பர் ஆஃப் இதில் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கவுண்ட் கண்ட்ரி கோடில் வந்து எவ்வளோ கவுண்ட் வந்து ஒரு கண்ட்ரிலையும் இருக்குன்றது தான் இந்த காமிச்சிருக்கு. ஸோ செலக்ட் கண்ட்ரி கோட்னு கொடுத்தனால கண்ட்ரி கோடு அதுக்கப்புறம் வந்து நம்ம செலக்ட் பண்ண மோஸ்ட்லி யூஸ்டு வந்திருக்கு. ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஹேவிங் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் எல்லாத்துக்கும் கவுண்ட் வந்துருச்சு. எல்லா கண்ட்ரிக்கும் வந்து எவ்வளோ லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்கன்ற கவுண்ட் வந்துருச்சு. இதுலேயே வந்து மோஸ்ட்லி யூஸ்டில் இருக்கிறதுல greater than 100 இருக்கிறத மட்டும் வியூ பண்ண சொல்கிறேன். இல்லை greater than 200 இருக்கிறது வந்து இந்த 3 தான். ஸோ லாங்குவேஜில் மோஸ்ட்லி 200 மோஸ்ட்லி யூஸ்ட் கவுண்ட் வந்து எதுனா இந்த கண்ட்ரி கோட் எல்லாம் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஹேவிங் அப்படின்ற வந்து மோஸ்ட்லி யூஸில் வந்து 500ன்னு கொடுத்தா எந்த டேட்டாஸும் வியூ ஆகலை. ஸோ 200 to 400 ரேஞ்சில் இல்லை 300 ரேஞ்சில் தான் எல்லா டேட்டாஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து உங்களோடதில் கவுண்ட் யூஸ் பண்ணி அந்த கவுண்ட்லேயே வந்து கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ கண்ட்ரி லாங்குவேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் சிட்டி அப்படின்றதுனால கரெக்டான டேபிளை சூஸ் பண்ணுங்கள். டிஸ்கிரைப் கண்ட்ரி லாங்குவேஜில் லாங்குவேஜ் கண்ட்ரி கோடு ஸோ கண்ட்ரி கோட் கவுண்ட் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கோடுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்னென்னு கொடுக்குறீங்கன்னா லாங்குவேஜஸ்ன்னு கொடுத்தா அது எப்படி வியூ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ லாங்குவேஜ் கவுண்ட் ஆஃப் ஸ்டார் ஆஸ் ஃப்ரீக்வெண்ட் லாங்குவேஜ் ஃப்ரம் சிட்டி குரூப் பை
language having frequent languages greater than 15 இல்ல வேற ஏதாச்சும் கொடுக்கலாம் greater than 200 அந்த மாதிரி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து இப்படி தான் வியூ ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோடதுல வந்து எந்த காலம் வேணாலும் சூஸ் பண்ணி ஹேவிங் கண்டிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் டேட்டாபேஸை டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து ஜாயின்ஸ் வேறு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்லாம் நல் வேல்யூ இன் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேங்க்யூ